கேள்விப்படுகிறோம். கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு தான் தொட்ட தொழில் நிறுத்தியாகணும்னு கேட்டு வந்தது. என்ன தொழில் தான் தம்பி? அல்வா கிண்டுவியா, கிண்டுற அல்வா வித்துருவியா? அல்வா கிண்டுவியா, கிண்டுற அல்வா வித்துருவீங்களா? என்ன விட அவங்க கடையில் நல்லா அல்வா சூடா இருக்கு, உங்க கடையில் ஆறி பொருள் பாக்கெட்ல போட்டு வச்சிருக்கேன். இதை எவன்டா வரலாம்? கால் ஒன்று வா. இப்ப தொழிலுக்கு இடைஞ்சல் இருக்கு, நிறுத்தி இல்ல, அதை வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? உனக்கு கடன் பண்ணாம காப்பாற்றணும், வியாபாரத்தை கொண்டுவாங்க. பௌர்ணமி போராட என்னை வந்து பார், இந்த கனியை கொண்டு போய் வை, நிறைய ஜனவசியம் ஆகும், வியாபாரம் வசமாகும். வேற வேணும்? காங்கேயம் என் பொம்பளை வாழ்க்கையை சரியாக்கி கொண்டு காட்ட வந்தாங்க. உன் மருமக மனத்தை பார்த்தேன், எது பார்க்காம பாஸ்போர்ட் எடுத்து பாரின் போடணும் முடிவு எடுத்துக்கலாம். உன் பிள்ளையுடைய வாழ்க்கை குழப்பமாய், அவனை போக விடாம தடுக்கிறேன், உன் பிள்ளை கூட சண்டை போடாம நிம்மதியா வாழ வைக்கிறேன். காரணம் மன நிறைவா என் முன்னால் உட்கார்ந்தோம். ஒருநிலைப்பட்ட நல்ல வாழ்வாக மாத்திட்டார். கர்மதாமிக்கு எனக்கு தொழிலை வளப்படுத்தி கொடுக்க கர்மதாமி, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்னு கேட்டு வந்தேன். கயிறு தென்னை மட்டை கிணறு இருக்கா சார்? தண்ணி பாப்பா, இப்போ உன்னுடைய தொழில கொஞ்சம் கடன்களும் மன வருத்தமும் இருந்துகிட்டு இருக்கா? இதை வச்சு கடைசியில ஓட்ட முடியுமா அப்படிங்கிறது சந்தேகமான ஒரு நிலைமை. அதனால தொழிலை மாத்திக்கிடவா அல்லது இதை வளப்படுத்தவா அப்படிங்கிற ஒரு குழப்பம் உலகத்துல இருக்கு. உண்மையா? அதனால என்ன தேவையால நீங்களாம் ஒரே வேலைக்கு வரவங்களை வேலைக்காக தான் வச்சுக்கணும்ப்பா. சில பேருடைய சாபத்தையும் பாவத்தையும் நம்ம தலையில வாங்கக்கூடாது, புரியுதா? அதனால இன்னொரு 3.5 மாதத்துக்கு இந்த தொழிலை ஓட்டு. ஆண்டறிக்கை ஆவணி மாதம் வந்த பிறகு தொழிலை மாத்தி தரேன், நல்ல நிறுத்தியும் தரேன், உனக்கு கடன் தான் உன்னை நல்ல வாழ வச்சுட்டேன். இன்னும் ஒரு கேள்வி கேட்டுதாப்பா முடிச்சுட்டாரு. சந்தோஷம். என்னை பார்த்துட்டான். இன்னும் 3 தடவை என்னை வந்து பாரு. கர்மதாமிக்கு கர்மதாமி என் வீட்டை விற்கவா நிலத்தை விற்கவா? வீட்டுல யாருமா இருக்கா?
அப்படியா? வீட்டுல ஆம்பளை வீடு அடங்கி இருக்காரா? ஊருக்குள்ள சுத்துறாரா? கால் வலிக்குவாங்க. வாங்க உட்காருமா. அவர் மேல தனி பகவான் உட்கார்ந்து இருக்காரு. அதனால ஒண்ணு அவர் வீட்டை விட்டு போகணும். அதனால வீடு உங்களை விட்டு போகும். வீடு உங்களை விட்டு போகும். விலையாகி உடையாகி தலையாகி பணமாகி வருவார். கருதாமிக்கு நான் வச்சிருக்க கோயில் ஐயப்பசாமி கோயிலும் நல்லாவும் என் தொழிலும் நல்லாவும். உனக்கு என்னப்பா செஞ்சு தரணும்? நகைக்கடை தொழில கண்ணீர் பட்டிருக்கு. போட்டி பொறாமையான இப்படி இருக்காரு. அந்த கண்ணீரை நீக்கி ஜனவசியம் பணவசியத்தை உற்பத்தி வியாபாரத்தை திருப்தி ஆகிட்டார். நிறைய பொருள்களை வாங்கி வச்சு நீ விளையாடு. ஆமாம்மா, ஆவணிக்குள்ள எல்லாமே வெற்றியா நடக்கும். சந்தோஷமா இருக்க. கருசாமிக்கு அதே காங்கேயம் அவங்களுக்கு வீட்டு பக்கத்துல மாகாளியம்மன் கோயில் இருக்கிறியா? இதுதானே அக்கால இருக்கும். வெற்றிவேல் முருகன் கை கை பாப்பா என்னடா வேணும் தம்பி? வண்டி ஓடணும். வண்டி புக்கு ஓங்க இருக்கிறப்ப இன்னொரு இதுக்கு முன்னாடி யாருக்கு இருக்கு? யாருக்கு தம்பி? அப்படியா? சரி, இந்தா லட்சமா பார்த்துக்கணும்ப்பா. யாருக்கு உங்க அப்பா இருக்கா? கால் வந்துப்பா. உங்க அப்பா இருக்காங்கடா, அவன் ஆமான்னு சொல்ல வேண்டியதானே? சொல்ல மாட்டேங்க. அவங்க அக்காவுக்கு எதுன்னு தெரியும். ஒரு 4 மாதத்துக்கு இந்த வண்டியை வந்துட்டாப்பா. அடுத்து இதே வண்டியவே அது நல்ல பிள்ளையா ஆனந்தமா பிறக்கும். சந்தோஷமா விளையாட்டு நமக்கு இருக்குதா? கருசாமிக்கு கருசாமிக்கு கொடைக்கானல் பழனிமலை முருகா. கொடைக்கானலா இருக்கிறவா? உட்காருவா. நானே புதி முடிஞ்சது எனக்கு வேண்டே. நல்ல காலோட நீங்க நான் எங்க பார்க்க இருந்தாலும் நீங்க என்ன செய்யணும் எனக்கு தண்ணி தெரிஞ்சும். நீங்க கரெக்டா சாமி மனதான பிடிக்கும். அதான் ஓடுறதுக்கு காதுல திறமை இருக்கலாம். ஆனா பாதையில உள்ளு கிடந்தா தச்சு வலிமையை மட்டும் வச்சு வாழ முடியாது. அறிவை வச்சு வாழ. அதான் திறமுள்ளவே 4 பேரை அடித்து தருவான். ஆனா சட்டத்தை அடிக்க முடியும். அதனால பொறுமை வேண்டும். உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உன் வீட்டுக்காரர் ஒரு குறுக்க ஒரு முடிவு எடுத்திருக்கான். அது இப்ப தீரக்கூடிய நல்ல நேரம் வருது. உன் வீட்டுக்காரர் உன்னையும் பொறுப்பெடுத்து குடும்பத்தை நடத்தக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல நிலை வரக்கூடிய நேரம்.
உன் பையன் அவங்க அப்பனை கையிலிடக்கூடிய அளவுக்கு கோபக்காரனா இருக்கும். அதுல எந்த பிரச்சனையும் வராம காப்பாத்துறேன், எந்த ஒரு இடத்திலும் வராம காப்பாத்துறேன். அந்த இனிமேல் அந்த பிரச்சனை வராது. நான் கொடுக்குற கனி அவனுக்கு சரியா தரேன். உங்களுக்கு நிறைய சொல்லணும்னு ஒரு வார்த்தை இருக்கும், அப்படிதானே இருக்குதா? நிறைய சொல்ல முடியாத கேசாதி வச்சு எப்படி சொல்றது? உன் மனத்தை அடைக்கி தரேன், எந்த பிரச்சனையும் இல்லாம காப்பாற்றாரு. ஒற்றுமையா இருப்பாங்க. ஆமா ஆமா ஆமா, எல்லாம் சரியா சந்தோஷம். உலகத்தை முடித்துவான். சரியா கருதாவிக்கு பழனி பக்கம் வயலூர் வெள்ளபிரான் கிருஷ்ணகிரான் அப்படி சொல்லக்கூடிய வயலூர் திருச்சி மாநகரத்துக்கு கொடுத்தாரு. அருணகிரிநாத சுவாமிக்கு வாக்குறுதி செய்யணும். இது வந்து பழனி எல்லையில் இருக்கக்கூடிய வயலூர் முருகனை நினைத்தேன். எங்க இருக்கா இப்போ? சத்தியம் பேசலாம்ல. உன் பிள்ளை எனக்கு தேவை, உன் பிள்ளை எனக்கு தேவை. எனக்கு ஒருத்திய நான் வந்து சிவப்பு கிளியா வச்சிருக்கேன், அவன் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க பச்சை கிளி எனக்கு இன்னொரு கிளி வேணும்பா. இப்போ அவனுடைய மனநிலை பிள்ளைய பாதிக்கக்கூடிய அளவுக்கு நிலையில மாற்றி அவன் மனதை திருத்தி உன் செல்ல பிள்ளைய நல்லா வாழ வச்சா போதும்னா கால வந்துடுவான். வயதுக்குள்ள மருந்து போட்டு இந்த கனியை வந்து என்னை கவனம் பண்ணினாங்க. வீடடங்கி நடப்போம். நல்ல முறையில் வாழ உள்ள வாழ்க்கை கண்கலங்காம காப்பான். தைரியமா இருப்பா. கர்மதாமிக்கு திண்டுக்கல், ஆமா திண்டுக்கல் நண்டுக்கல் போராறு முகமும் வாங்கண்ணே, நல்லா இருக்கீங்களா? தொழில் தகுந்தமாக மனவருத்தப்பட்டு வந்தது யாரு? திண்டுக்கல் எல்லை போய் கால் பண்ணுவோம். ஆட்களை எத்தனைக்காக என்ன தொழில் பார்க்குறீங்க? காரணம் அத்தானே ஆசை அத்தானே சுவாமியே இந்த வண்டியை வச்சு வாழ்க்கை வண்டியை ஓட்ட முடியல. ஒரு பக்கத்து இடுப்பு கால் சம்பந்தமான வலி வேதனை உனக்கு இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய கடனையும் தீர்க்கணும், தொழிலும் நல்லா இருக்கணும். வேற உன் பிள்ளைக்கு என்னப்பா செஞ்சு தரணும்? நகை உனக்கு வீடு வந்து தேவை, யாரு எடுத்தாலும் நீ கேட்க வா. வீட்டுக்குள் நகை இருக்கும் சொல்லுவா என்று
அதே திண்டுக்கல் எல்லை சாமி நீங்க சொன்னது மாதிரி என் வீட்டுல மங்களகரமான காரியம் அதுக்கு உங்களுடைய ஆசீர்வாதம் வேணும். இது மட்டும்தான் காணாது தெரியுமா? சின்ன பாட்டில இருக்கா காலம் ஒரு நேரத்துல இந்த கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக நடையா நடந்து எதையை தேடினேன். அதை இப்ப ஜெயிச்சதாச்சு, வெற்றிகரமா நினைத்தாரு. உன் வீட்டுக்காரருடைய மனமும் கொடுத்தாச்சு. வேற என்ன வேணும்? வேலை கிடைக்கும், ஆனா பணம் யாருக்கும் கொடுக்க மாட்டியா? முதல்ல வேலை வாங்கி தரணும்னு சொல்றத விட்ட பணம் கொடுக்காத. அந்த வேலையை நான் வாங்கி தந்துட்டேன், ஜெயிச்சுவா. இதே பத்திரிகை கொடுத்த மாதிரி சேர்த்து தந்துட்டேன். பாரு எத்தனை காசு இருக்கு பாரு. ஒரு 5 லட்சம் ரூபா அவனுக்கு தாராளமாக. பிடிவாதமும் வீட்டுக்கார பிடிவாதமும் இதை சொல்ல விடாம இப்போ என்னாச்சு? எவ்வளவு சைலண்டா காயம் ஆகிட்டேன் பாத்தியா? நான் தான் ஜெயிப்பேன். உன் பிள்ளை மங்களமா இருந்தா தானே எனக்கு நல்லது. அப்படி சொல்லி என் பிள்ளை ஆனந்தமாக இந்த தாய்மார் இன்னி உயர்வுமா வாழ்க்கை. மங்களம் பார்ப்பாய் மதுரைக்கு அரசி. அதே திண்டுக்கல் எதை தன் பிள்ளையின் வாழ்க்கையை பத்தி கேட்க. என்னப்பா பிள்ளை எந்த பிள்ளை பாது என்ன செய்யணும்? யாருக்கு அதை பற்றி கேட்டுருவோம். என்ன காரியமா வீட்டு எல்லையை சுத்தி போனா தெருமுனையில இருக்கா மகாளி தாயி காளியம்மா இருக்காளா? அதான் இடைப்பட்ட காலத்துல ஏதோ ஒரு தங்க சங்கரி சேதம் ஊத்தலாம்டா. வீட்டுல கேட்க வேண்டிய சேதப்பட்டு டேடி பிடிச்சிட்டாங்க வீட்லயே இருக்கு. சேதம்னா இருந்தா அப்படி அது போயிருக்க மாதிரி. அது என்னது அப்படின்னு கேட்டேன். அது சேதம் இல்லாம காப்பாற்ற காரணம் கர்மதாமிக்கு அந்த வருஷத்துல அந்த கல்யாணம் வெற்றிகரமா நடந்தாரு. சந்தோஷமா இருக்கலாம். மச்சினமா நம்பாம செயல்பட்டா நீ ஜெயிச்சு சொன்னா சொன்னதுதான் சொன்னா. கர்மதாமிக்கு ஓசூர் ஓசூர் கண்ணன கண்ணன கலங்குது பொண்ணன பொண்ணனை ஆக்கிது என்னங்க நன்றி. திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார்? திருமணம் சம்பந்தமாக திருமணம் யாருக்கு? திருமணம் மறுமணம் காலம் ஆற்றங்கரை ஓரத்திலே அங்கு நின்ன உருவம்மா அழகழகா வீடு கட்டி பழக வந்த பருவமா வெப்பிரவு வந்த. வணக்கம், சோமா இருக்கீங்களா? என்ன வேணும்? கண்ணாடி கலப்புங்க. 13 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே உங்க குடும்பத்துல உறவினர்களுக்குள் பகை, மன வருத்தங்கள், குழப்பங்கள் எல்லாம் ஏற்படும்.
அதுல ஏற்பட்ட மாந்திரிக தேவைகள் பிரச்சனைகள்ல பொல்லாத பண நஷ்டங்கள், வழக்குகள், குழப்படிகள் இதையெல்லாம் வந்து வேதனையாக அதுல நடந்த ஒரு மங்களகரமான கல்யாண காலத்துல முழுக்க முழுக்க உறவினர்கள் வந்து வாழ்த்தக்கூடிய நிலைமை இல்லாத நிலைமையும் அதுல இந்த கல்யாணம் இப்போ பிரிந்து போயிருக்கு. அதே மாதிரி உன்னுடைய முன்னோர்கள்ல ஒருத்தர் இரு மனைவியோடு வாழ்ந்து அந்த வம்சத்துல பிறந்த ஒரு காரணத்தால இப்போ பிள்ளைக்கு மறுமணம். ஆனாலும் தெரிஞ்சு ஒண்ணு தெரியாம ஒண்ணுங்கிறத மாதிரி உன் குடும்பத்துல ஒரு ஆம்பளை இப்ப வாழ்ந்துருக்கு. ஊரறிய ஒரு பொண்டாட்டியும் உள்ளமறிய ஒரு பொண்டாட்டியுமா வச்சுக்கிட்டு ஒருத்தன் வாழ்ந்தான். அவன் யாருன்னு உனக்கு தெரியுமா? நீ இல்லை. யாரும் உனக்கு தெரியுமான்னு கேட்ட. நீ இல்லை. அதனால அந்த நிலைமை மாறக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை வரும். அதுல எந்த குழப்படியும் இல்லை. அப்படி தவறான வாழ்க்கை நடத்தாம நல்வாழ்வை அமைச்சி பெருமையாக நடத்தினாங்க. உன் பிள்ளைக்கு மறுமணம் இந்த ஆவணிக்குள்ளே நடக்கும். நல்ல வரலாக என் திருக்கோவிலேயே கிடைக்கும். வெற்றியாக அதுக்கு நான் பணம் வந்தோம்னா உன் கலப்படம் செய்வேன். சுவாமியே இருக்கு. அதுக்கு மாத்திட்டார வார பௌர்ணமிக்கு வாங்க. அதே ஓதூர் எல்லை பிள்ளையின் வாழ்வை பற்றி கேட்க வந்தது. வாங்க ஒரு பழனி மலைக்கு போயிட்டு சொல்லணும். என்ன போடுக்கா எது தீர்வுக்கு காரணம் சொல்லணும். தப்பகவி உனையருவி துணையாரம்மா வாமா பக்கத்துல. உடல்நிலையும் சரியில்லை, மனதறிவிலும் குணமாகக்கூடிய நல்ல நேரம் வந்துடும். சரியா? ஆனா இன்று அந்த பக்குவமான மருத்துவத்தை செய்யறதுக்கு உத்தரவு இல்லை. சரியாகி தந்துடுறேன், வரக்கூடாத. வேற என்ன வேணும்? இந்த கனியை நாளைக்கு சாப்பிட்டு இந்த நாளைய மறுநாள் சாப்பிட்டு இதை அதுக்கு அடுத்த நாள் சாப்பிட்டு நல்லா சேர்த்து கர்மதானுக்கு கடன்பட்டு வேதனை அடைந்து வந்த கடன்பட்டு வேதனை அடைந்து வந்த மக்கள் யாருப்பா? கடன் எவ்வளவு கொடுத்துருக்க? ஒரே தரம் கொடுத்துருக்க. காலில் வந்துடுவோம். கணவன் மனைவி வாழ்க்கை சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யார்? ஒய்ஃப் எங்க இருக்கா? என்ன உனக்கு வருத்தம்? நீ இருக்கு. நீ கால் பண்ற மனது நாங்க போகலையே. நல்ல சொல்றாங்க தெரியலையா? உடம்புக்கு தெரியலையா? அவங்க முன்னாடி புகார் கொடுத்தியா? முடிவு இருக்கியா? அப்படியா? கம்ப்ளைண்ட் கொடுத்து வச்சுக்கா. பணம் நான் வாங்கிட்டேன். சட்டத்தவணையா அடுத்த ஒருத்தரோட
யாருமா அந்த பையன் உங்களுக்கு சொந்தமா? நல்ல காலம் எடுத்துவாப்பா. எதையும் ஏளனமாகவும் எதிலும் பூரண நம்பிக்கை கொள்ளாமலும் எதையும் சாதாரணமாக விளையாட்டாகவும் எடுத்து இதுவரை எல்லா வாழ்க்கையும் முடிச்சிட்டேன். என்ன கூட ஒரு காலத்துல நீ அறவுரையாத்தான் நம்பி இருக்க. என்னடா ஆனா இப்போ நீங்க என்னைய பார்த்திருக்க, நமக்கு என்ன நடக்குன்னு பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியில தான் என்னைய பார்த்து உட்கார்ந்து சரணாகதியில நீ உட்கார்ந்தா தம்பி, அது மட்டும் உண்மை. கால் விட்டுவா. ஒன்னே கால ஆண்டாகவே உங்களுடைய வீட்டுக்குள்ள ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடும் மன போராட்டமும் நடக்கும். சில நேரத்துல உடல்நிலை சரியில்லாதது போலவே அவளுக்கு தோற்றம் கொடுக்கும். அது மனசு இது ஏமாத்துறது அப்படின்னு சொல்லி கூட நீ அதை உதாசீனப்படுத்த. அவ மனது பாதிக்கப்பட்டு தான் அந்த உடல்நிலை சரியில்லாம ஆனாலே தவிர வேற ஒண்ணு. இப்போதைக்கும் இந்த வாழ்க்கை நமக்கு தெளிவா நடக்கும் நடக்காது அப்படிங்கிறத அவ தீர்மானம் பண்ண முடியாம நிம்மதி இல்லாம வாழ்ந்துருக்கான். உங்க வாழ்க்கையை இணைப்பிரியாம வாழ வச்சிருந்தா போதுமா? யாராலும் ஒரு வாழ்வுக்கு இடைஞ்சல் வராது. நிறைந்த செல்வமும் மிகுந்த அன்பு பாசமும் நிறைந்து வாழ்வார். அவ மட்டும் வாயை அடைக்கிருந்தான்னா இந்த குடும்பத்துக்கு வந்துருப்பே கருதாமிக்கு பணம் சம்பந்தமாக பாதிக்கப்பட்டு வந்தது யார்? பணம் கொடுத்துருக்கோம், பணம் கிடைக்கல. என்ன பணம் யார் கணக்கு கொடுத்தீங்க? எவ்வளவு கொடுத்தீங்க? காலம் ஒருத்தருக்கு போற சாமி பெங்களூருக்கு போயிருக்கிறார். நல்ல கொடுப்பா. காலம் வரலாம். கூடவே இருப்பான் குமரன். சில சமயத்துல நீ போகும்பொழுது உன் பின்னால யாரோ தொடர்ந்து வருவது போல ஒரு சக்தி தெரியும். உடல்நிலைக்குள்ளேயும் உள்ளத்துக்குள்ளேயும் ஒரு குழப்பமான நிலை. செய்வதை வகைகளை கோளாறுகளால எதுவும் பாதிப்பு நடந்திருக்குமோ அப்படிங்கிற மனப்பிரமியகம் இதெல்லாம் இருக்கும். ஒரு ஆத்மாவினுடைய தொடர்பு உன் குடும்பத்துல இருக்கு அப்படின்னு ஒரு பிரேம உன் உள்ளத்துல உருவாக்கி வச்சிருக்காங்க. அதை நீக்கி வெளியாக்கி தந்தா போதுமா? வரலாம். 21 நாள் கழித்து என்னை பாருங்க. கர்மதாமிக்கு அது எந்த ஒரு பாதை குறிச்சின்னு வருது. எந்த குறிச்சி? மலையடி குறிச்சி. கண்ட குறிச்சி. கெட்டிக்காரன் கள்ள குறிச்சி. பனையடி குறிச்சியா? எந்த குறிச்சி? பனையடி குறிச்சி. யாருப்பா பனையடி குறிச்சி? மலையடி குறிச்சியா பனையடி குறிச்சியா? கர்மதாமிக்கு கோயம்புத்தூர். கர்மதாமி என் வாழ்க்கையை நல்லா அமைச்சு கொடுத்து கேட்டு வந்தது யாரு? எனக்கு இதர வாழ்க்கையை நல்லா அமைச்சு கொடுத்து கேட்டு வந்தது யாருப்பா?
ஒரு பெண்ணடியா கேட்க வந்து ஆமா டே மறைக்காடா அந்த பொம்பளை உனக்கு என்னமா உனக்கு உன் வாழ்க்கை வீட்டுக்கார எங்க இருக்காரு வா அப்படியே மறைக்காம இருக்கா பாரு அமைதி பக்தர்கள் எதையும் தாங்குவேன் தங்கைக்காக மறப்படாது தெரியுமா உங்க குடும்பத்துக்கே வந்து ஒரு ஆண் துணை இல்லாத ஒரு அமைப்பு தான் உங்க குடும்பத்துக்கு. ஆனாலும் உன் பிள்ளைக்கு நல்ல வாழ்வை அமைச்சு தந்துருந்தேன். உனக்கும் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை தொழிலை அமைச்சு தெளிவுபடுத்தாரு. வேற என்ன வேணும்? அவனை அங்க கூட்டுவோம், அவனை படிக்க வச்சு நான் வேலைக்கு போக வைக்கிறேன். உட்கார பேசுறேன், மன உறுதியோட வாழ. எல்லாருமே உன் பக்கத்துல வந்துருவாங்க. தைரியமா வீணாச்சுமா சந்தோஷமா. உடல்நிலையை பத்தி கேட்க வந்தது யார்? உடல்நிலைகளை பத்தி கேட்க வந்தது பயத்துல இருந்து உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லி கேட்க வந்தது யார்? உடல்நிலை பத்தி என்ன செய்துக்கா உங்களுக்கு எது இருக்குது? வரலாம். இந்த நரம்புகளுக்கு சொந்தமான இதுக்கு தெய்வ மந்திரங்கள் காரணம் கிடையாது. வீணாக மனம் குழப்ப வேண்டாம். சனி பகவானுடைய கிரகக்காலம் நடக்கிற பொழுது ஒரு சைடு உங்களுக்கு பார்க்க, ஆனா மூளை நரம்பியலை பாதிக்கப்பட்டிருக்கான்னு பார்த்தேன். அந்த பக்கத்துக்கு போக ஒரு பக்கத்து தோல் புஜம், இடுப்பு, கால் இவைகள் மட்டும்தான் தெரியும். அதனால இதை மீண்டும் வளர விடாம தடுத்து உங்களை ஆரோக்கியமா வாழ வச்சுருந்தா போதும்னா வேற என்ன வேணும்? அந்த தொழில முன்னேற்றத்திற்காக நிறைந்த செல்வாக்கில் வந்து ஒரு இடமாற்றத்தையும் உருவாக்க சொல்லுடா. உனக்கு கேள்டா, நீ போயிட்டு வா. கருசாமிக்கு கருசாமி ஐயா, நான் காய்கறி வியாபாரம் பார்க்கிறேன். எனக்கு இந்த காய்கறி வியாபாரமா எங்க பார்க்கிறேன்? சங்கீதம் சரியான உள்ள காய்கறி வியாபாரம் பார்க்கிறவங்க தொழில் தானே தவிர நான் கேட்கிற கேள்வி பிள்ளைகளை பற்றியும் மன கருத்துக்களை பற்றியும். முடியுமா? நல்ல பழக்கம். ஆமா சரி. உங்க தொழிலுக்கு வந்து ஒரு பெரிய முடக்க தடைகள் நடந்திருக்கும் 1.5 வருஷம் ஆச்சு. அதனால இருக்க இடத்துக்கு அங்க போக முடியாது. மனநிலையா நிறைய கடன்களும் கட்டிருக்கு. இந்த குழந்தைகள் வேற என்ன வேணும் உங்களுக்கு? உருவாக்கி தரேன். பௌர்ணமிக்கு முதல் நாள் என்னை வந்து பார்த்து
நீங்க தரம் திருத்தல. அதே காய்கறி தொழிலை தமிழ்நாட்டில் பார்க்கவா அல்லது கேரளாவில் பார்க்கவா? குழந்தை பற்றி யாரும் கேட்டு வந்தவங்க? குழந்தை வேணும்னு கேட்டு வந்தவங்க யாரும் இருக்கீங்களா? கேரளாவுக்கு தனியா போறியா, யாரையும் துணைக்கு கூட்டு போறியாப்பா? நாங்க போய் சாப்பிடுறது எப்படி? ஆனாலும் உன் கூட துணைக்கு ஒரு ஆள் வருது, அது எனக்கு தெரியும், உனக்கு உனக்கும் தெரியும். கருதானிக்கு அங்க வியாபாரத்தை நம்ம பெருக்கமா நடத்திட்டாரு, தங்கிறதுக்கு மரியாதையான இடமும் தார, நிறைந்த வருமானத்தை அள்ளித்தாரு. இங்க இருந்து ரோடு அங்க வந்து இறங்கும். அதற்கு போ கருதாமிக்கு. ஆமா, பேரனா பேத்தியா? யாருக்கோ ஆபரேஷன் சம்பந்தமான ப்ராப்ளம் இருக்கு சொல்லிருக்காங்க. யாருக்குப்பா? யாருக்கு? உனக்கு என்னக்கா ஆபரேஷன்? சரிக்கா, உனக்கு உத்தரவு. யாரோ ஒரு பத்திரம் ஒண்ணு முடியலன்னு சொல்லி வழக்கப்பட்டிருக்காங்க. எல்லாத்துக்கும் நீங்க என்ன டாக்குமெண்ட்? சரி, முன்னால வந்து அக்கா கால இருக்கா பெரியக்கா? கோயம்புத்தூரை விட்டு வெளியில போகுது குதிரை. எந்த ஏரியா உங்களுக்கு? கோயம்புத்தூர்ல எதுக்கு வந்துருக்கீங்க? எவ்வளவு காலமா? எதுக்கு வந்திருக்கீங்க? அங்கே இருக்கு. அதான் உன்னுடைய இடத்துக்கு வேற இடத்துக்கு போதும். ஏக்கா படுத்துறவா உங்க ரெண்டு கேட்டு கேட்கணும். வீட்டுக்காரர் கூட எத்தனை பேரு நல்லா பேசிக்குவாங்களா? அங்கதானே நடந்துச்சா? அதுல நீங்க கொஞ்சம் கோயில் கூட போய் கேட்டீங்களா? வருதா குழப்பங்கள் நடந்திருக்கு, எதுவும் சந்தேகப்பட்டீங்களா? இப்போ உன் பிள்ளைக்கு ஆம்பளை பையன் பிறப்பான். ஆனா என் பேரு தான் வைக்கணும். என்ன பேர் வைப்ப? கருப்பசாமி. மாமா ஆபரேஷன் தான் காப்பாற்ற முடியா? என்ன வேணும் உங்களுக்கு? ஒண்ணுக்கு யாருக்கும் ஒழுங்கா போக மாட்டாங்க. ஒண்ணுக்கு ஒழுங்கா போதா போல யாருக்கு மட்டும் பாருங்க. பாத்தீங்களா இருக்கு உங்களுக்கு. கனவுடி உட்காருக்கா பக்கத்துல வா. மகமாய்க்கு சிக்கிரம் ஒரு சைடில் உள்ள நரம்பும் சமூக ஆபரேஷன் வேண்டாம், நான் நல்லா ஆகிட்டேன் போ. அருமையான மசாஜ் ஆயில் மசாஜ் சிகிச்சை அறுவை சிகிச்சை உள்ளவர்களுக்கு ஆபரேஷன் பண்ணா உயிர் கண்டம் நாம காப்பாற்றாருன்னு சொல்றேன். இது வேண்டாம்னு உள்ள உண்மைக்கு வேண்டாம்னே யாரும் பாதிக்கிறது மாதிரி எந்த வார்த்தையும் சொல்ல மாட்டேன். உண்மையா இல்லையாப்பா? ஏற்பாடாயிடுதுலாம் இன்னும் வெற்றி அடைந்து குழந்தை பாக்கியத்துக்கு நீங்க வழங்க சந்தோஷமா போயிட்டாங்க. மாமா தோட்டத்துக்கு பிரச்சனை
அருள் மணக்கும் ஐயனின் திருமருந்து. ஈரோட்டில் யார் இருக்காங்க? உங்க வீட்டுக்கு போற ஏரியாவுக்குள்ள எதுவும் கிறிஸ்தவ ஆலயங்கள் இருக்கா? 2 கிலோமீட்டர்ல இருக்குமா? இருக்கா? ஈரோடு கேட்கறா அந்த இடத்துக்கு விலையெல்லாம் பேசி முடிச்சிட்டீங்களா? ஈரோட்ல இருந்து ஒருத்தர் வாராங்க, அந்த வேலை முடிஞ்சிடும். கரெக்டா 38 நாளையில உங்களுக்கு அதை வெற்றியாக்கி வேற என்ன வேணும்? அடுத்த உத்தரவு ஒரு அப்பா பத்தி நான் கர்மசாமிக்கு அணக்கலாம். தெரியலண்ணே, ஆப்ரேஷன் பண்ணா உடம்பு ஒத்துக்காது. ஒரு பக்கத்து கிட்னி ஒழுங்கா இயங்கல, கண்டு சுட்டு அனுப்பிய ஓகேடா. ஒரு பக்கத்து கால நீர் போத்த மாதிரி வச்சுருக்கோம். ஆமா, அவன் காட்டுக்கு போகக்கூடிய பிளட்டும் சரியா போகல. ஆயுளுக்கு கண்டில்லாம இருக்கிற மருத்துவத்தை வச்சு காப்பாற்றாங்க. ஒரு 3.5 வருஷத்தை வண்டியை ஓட்டுவோம். ஒரு கேள்வி இனிமே நீ யாருக்கு பணம் கொடுத்தாலும் வந்து சேராது. இப்ப கொடுத்த பணத்தை நான் வர வைப்பேன். கர்மசாமிக்கு கோவிச்செட்டிப்பாளையம் ஏரியா இருக்கீங்களா? கோவி கோவி எந்த ஊரியா? என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினி நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காதே, ஒரு தலைவன் இருக்கிறார் மயங்காதே. என்ன வேணும்? வேலையை நடத்திட்டாரேன், கவலைப்படாத. கல்யாணத்துக்கு 3 மாதம் கழிச்சு தான் நம்ம பேசணும். அதுக்கு முன்னால பேசவே கூடாது. காரணம் உலகத்தில் திருடர்கள் தரிபாதி, ஊமைகள் குருடர்கள் அதிபாதி. இந்த பாட்டை போய் இவருக்கு பாடிட்டேன் அப்படின்னு கேட்டேன். பையனுடைய ஃப்ரெண்ட்ஷிப், அவருடைய மனதுடைய 3 மாத காலம் கிரகங்கள் இருக்கு. பிள்ளைய கொஞ்சம் அமைதியா இருக்குதா? 3 மாதத்துக்கு பிறகு கல்யாணத்தை முடிச்சு பேசுவோம். அதுக்கிடையில வேலை உறுதியாச்சு. தெளிவா அதான் ஆரம்பமா நடக்கும். கர்மசாமிக்கு
ஆறு மாடி யார் என்ன வேலை பார்க்குறீங்க? உங்க ஊரு உங்க வீடுலாம் தாண்டி போனா எதுவும் தோட்டங்கள் வருமா, விவசாய இடங்கள் வருமா? கடன்களும் மனவேதனையும் இருக்குதானே. வேற என்ன வேணும் உங்களுக்கு? ஒரு கேள்வி வேணும்பா. பொம்பளை பிள்ளை பிறப்பும் முத்துமாரியம்மான்னு தெரிஞ்சுக்கா. அடுத்தவன் உன் வார்த்தை தான் குடும்பத்தில் ரொம்ப குழப்பத்தை உருவாக்கும். வார்த்தையை அடக்கு. உன் பையனுக்கு கல்யாணம் இந்த வருஷத்துல நடத்திட்டாரு, செம்மையாருக்கும் உன் ஆரோக்கியத்தில் குறையில்லாமல் பார்க்க. பேரு மட்டும் மாற்றி வச்சுன்னு வச்சுக்காங்க. அடுத்த ஆளுநர் எனக்கு வரப்போம். கருதாமிக்கு ராம்நாட்டு பகுதி ராம்நாட்டு பகுதி மக்கள் ஆய்வு மகனமா வரலாம், குடும்பத்தோட வாங்க. அண்ணே அண்ணே சுப்பீர் அண்ணே, என்ன வேணும் ஐயாவுக்கு? வருத்தப்படக்கூடாது. நான் சொல்லணும்னா நீங்க உன் பையன் நேர்மையானவன், எட்டி யோசிக்க முடியாதவன். இவருடைய நல்ல குணத்தை ஏமாற்றக்கூடிய குடும்பத்துல நீங்க போய் சமாதானம், அவங்களால நீங்கப்பட்ட துயரங்கள்லாம் அளவிட முடியாதது. புரியுதா? கேவலப்படக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய வார்த்தைகளும் நடைமுறைகளும் இருக்கும். புரியுதாப்பா? காவல் நிலையத்துக்கெல்லாம் போக வேண்டிய தர்பாரை கொண்டு உருவாக்கி வைப்பாங்க. இப்போ அவங்களுடைய நிலையை விதியை அப்படிப்பட்டாங்க. அதை பிரிவாக்காம நான் காப்பாற்றி தரேன். வேற என்ன வேண்டாம்? பக்கத்துல வா, எதுக்கு வா? என்ன தொழில் பார்க்குற? ஆட்டோ ஓடுறியா? கருதாமிக்கு இந்த தொழில் ஒரு சாதாரணம் தான். இது நிலைக்காது. ஒரு 6 மாதத்துக்கு இதை ஓட்டிட்டா, ஒரு வருஷம் ஓட்டிட்டா, அடுத்து ஒரு வியாபார ஸ்தாபனம் உருவாக்கிட்டா நல்ல வெற்றிகரமா நடக்கும். என் பேர்ல போட்டு வந்தாங்க. சந்தோஷம். கடன்லாம் மாற்றித்தாரே, மனைவி மக்களை பிரியாம காப்பாற்ற. கருப்பசாமி ஐயா, என் குடும்பத்துல கல்யாணம் நடக்குது ஐயா. பொம்பளைகள் கூட எங்களை விட்டு பிரிஞ்சு போயிருந்தாங்க. இங்க வர வந்து கொடுக்க கூடாது, உங்களுக்கு கொடுக்குறாங்க. இல்லைன்னா இங்க வந்து நடக்கணும். கல்யாணம் நடக்கணும்னு கேட்டுக்கிறது யாருப்பா? பையன் ஆம்பளை வந்திருக்கான். ஆம்பளை தான் வந்திருக்கான். ஆம்பளை மட்டும்தான் வந்திருக்கான். கல்யாணம் முடிக்காத பிரம்மச்சாரியா வந்திருக்கான். நீ பிரம்மச்சாரி தானே? தம்பி, காலை விழுந்தது உள்ளதான் உன் மனசு சாப்பிட்டு போற. உன் வீட்டுக்குள்ள போல ஒரு பெண்ணுடைய ஆத்மா வருது. அப்படி ஒரு பெண்ணுடைய ஆத்மாவுடைய தாபத்தால 2 தலைமுறைகள்ல 2 பேருக்கு கல்யாணத்துல குழப்பம் நடந்துட்டே இருக்கு. இப்போ உனக்கும் உன் சகோதரனுக்கும், ஆமா 2 வருஷத்துல திருமண காலம் நடக்கணும். அந்த தடைகளை நீக்கி வந்தபடி தவறாம வாழ வச்சா போதும்ல. வரப்புல உனக்கு ஆம்பளை பையன் பிறப்பான். கருப்பசாமி நீ பேர் வைக்கணும். கல்யாணம் நடந்துட்டார குழந்தை வந்து வெற்றி உண்டு. கடன்படாம உன்னை காப்பாற்ற சந்தோஷம். கருப்பசாமிக்கு திருமண சொந்தமா கேட்டது யாரு? பாக்கா. நீ பொம்பளை பிள்ளைச்சா? நீங்க ஒரே பேரை மாற்ற வீடு சம்பந்தமா மனக்குழப்பம் அடைஞ்சது யாரு?
என்னன்னு என்ன குழப்பம் தம்பி அப்படின்னு எடுக்கலாம். என்ன குழப்பம்? வீடு சம்பந்தமா வீடு சம்பந்தமா என்ன குழப்பம்? வீட்டுல நாய் வளர்த்தீங்களா? இப்ப இருக்கா? என்னாச்சு? அதை பத்தி எதுவும் கேட்பீங்களா? பக்கத்துல வாங்க. இனிமே நாய் வளர்க்காத, புரியுதா? உன் பையனுக்கு கல்யாணம் கொடுக்கக்கூடிய நல்ல நாட்கள் ஏற்பட்டாச்சு. கிரகங்கள் மட்டும் கொஞ்சம் பார்த்தா இருக்கு, புரியுதா? அதனால 90 நாட்கள் அவகாசம் இருக்கு. பௌர்ணமிக்கு மோராள் வந்து வரவழைக்கா கல்யாணத்தை நடத்திட்டார, வெற்றியாகிட்டார. யாருக்காவது பணம் வாங்கி கொடுத்துருக்கியாப்பா? எங்க வாங்கி கொடுத்துறாத வாங்கி. கமதாமிக்கு நீங்க 2 போய் சொல்றீங்களா? வீடு பெருந்தா போட்டு கட்டி முடிச்சிட்டீங்களா? முடிக்கிறேன். யாருக்கு ஒரு பொம்பளை பிள்ளை வாழாம இருக்காங்களா? யாரு வீடு? ஒரு பொம்பளை பிள்ளை வாழாம, சகோதரியா பெத்த பிள்ளையா? கணவன் இல்லாம ஒரு பிள்ளை இருக்கானா? யாருப்பா கணவன்? யார் வீட்டுல இருக்காங்க? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். சகோதரர்கள் தான் நீங்க 2 பேரும். ஆனா உங்க இடத்துக்குள்ள இப்ப போட்டு இடத்துல வாழ்த்து குறைகள் இல்லை. ஆனா பொறாமைகளால சில தவறுகள் நடந்து உங்க வீட்டை வளர்விடாம தடுத்து வச்சிருக்கேன். அதை நான் வளர்த்துட்டு இருந்தா போதும் தான் கால் வந்துருவாங்க. அதுக்கு வேண்டிய பணமும் வரணும், வீடும் வாழணும். வெற்றியாக்கி இந்த கனியை கொண்டு அந்த நடு வீட்டுக்குள்ள வச்சுக்க. மரக்கிட்ட பொறுத்து மரத்துலாம் காரணம் பௌர்ணமிக்கு போனாடுவா. அது சரி. கர்மதாமிக்கு பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பத்தி கேட்டு வந்தது யாரு? பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பத்தி கேட்டு வந்தது யாரு? கல்யாணம் முடிச்சு கொடுத்த பிள்ளையை பத்தி விளக்கம் கேட்டு வந்திருக்கா? பையனுக்கு கல்யாணத்தை பத்தி கேட்டு வந்திருக்கா? வாங்க. யார் இது? வாழ்க்கை இல்லாமல் கரவன் இல்லாமல் எல்லாரும் போட்டேன். நல்ல யோசிக்க முடியாதுங்களா? இந்த கருப்பசாமி பெரிய கருப்பசாமி இருக்காங்களா? உங்க குடும்பத்துல சாமி ஆண்டவங்க உண்டா? தாத்தா ஆடுவார்களா? இப்போ பரம்பரை யார் ஆடுறா? யாரும் காலம். இப்ப இவருக்கு என்ன செய்யணும்? கண்ண முடா அவங்க அண்ணன் சொன்னாங்க. காலம் வெற்றிவேல் முருகனுக்கு ஆமா. 6 தலைமுறைகளுக்கு முன்னால 6 தலைமுறைகளுக்கு முன்னால இவங்க அப்ப இருக்கிற வந்தத்துல ஒரு பொம்பளை அறகுறையாக பாதிக்கப்பட்டு இறந்தான். அவளுடைய ஆத்மாவுடைய சாபம் 3 குடும்பங்களை போட்டு பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு பாவம் இருக்கு.
ராமேஸ்வரம் குளிச்சுட்டாங்க. வரக்கூடிய புரட்டாசி மாதம் 3வது சனிக்கிழமைக்கு பிறகு உன் வீட்டுல மங்களம் போகும். அவளை அங்க கூட்டு வந்து அந்த வீட்டை நான் வெட்டியாக்கிட்டாரு. தர்மசாமிக்கு வீடு வளர்ந்தாரு. நடந்தாச்சு கொண்டு போய் வை வெட்டியாரு. தர்மசாமிக்கு வலி வேதனை யாருக்கு? அம்மா வராது. சரி வா. என்ன வேலை பார்க்க? என்ன வேலை பார்க்க? என்ன வேணும் உங்களுக்கு? 2026 வரை வண்டி ஓட்டுறேன். 2026 3வது மாதத்துக்குள்ள வலி வேதனை எடுத்துட்டாரு. அவர் எங்க பண்ணாங்க? நித்யானா நடப்பான். 1.5 வயதுக்குள்ள நடந்துருவான். வருவான். 1.5 வயதுக்குள்ள எந்த குறையில உள்ள ஐந்து கருணாமிக்கு காரணமா போய் இருக்க. எல்லாரும் ஒரு டீ அடிச்சுட்டாங்க, நம்மளும் ஒரு டீ அடிப்போம்.